கனசதுரத்தின் 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த எண் 3ன் எதிர்ப்பக்கமாக இருக்க முடியும் கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கப்பட்ட இந்த முதல் 2 பகுதியை கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பகுதியும் இரண்டாவது பகுதியும் நான் கம்பேர் பண்றேன். எந்தெந்த நம்பர் காமனா இருக்கு? 5, 6 காமனா இருக்கு. இங்கேயும் 5, 6 காமனா இருக்கு. ஓகே, அப்ப 2 எண்கள் காமனா இருக்கு அப்படின்னா மீதி உள்ள நம்பர் தான் என்னது? ஆப்போசிட். அப்ப 4க்கு எதிரே உள்ளது எனக்கு என்ன வரும்? 3. 4க்கு எதிரே 3. நம்ம கொஸ்டின் தான் கேட்டாங்க, 3க்கு எதிர்ப்பக்கம் உள்ள எண்ணு தான் கேட்டாங்க. அப்ப 3க்கு எதிர்ப்பக்கம் உள்ள என்னது? 4. 4க்கு எதிரே 3, 3க்கு எதிரே 4. அப்ப ஆன்சர் என்னது? 4. ஓகேங்களா? அப்ப 2 எண்கள் பொதுவா இருந்துச்சு அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு எண்ணுக்கு தான் என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். இதே இது அந்த 2 பாடி எடுக்கக்கூடியதுல ஒரே ஒரு நம்பர் காமனா இருந்துச்சு அப்படின்னா நான் அனைத்து எண்ணுக்கும் என்னால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியாச்சு. பொதுவா வேற மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணது பார்க்க போறோம். அனைத்து நம்பருக்குமே ஆப்போசிட் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த முதல் பகடியும் இந்த மூன்றாவது பகடியும் எடுத்துக்கோங்க. முதல் பகடியும் மூன்றாவது பகடியும் எந்த நம்பர் காமனா இருக்கு? 4 தான் காமனா இருக்கு. எந்த நம்பர் காமனா இருக்கு? 4. அது ஒரே ஒரு எண்ணு மட்டும் தான் பொதுவா இருக்கு. ஒரு எண்ணு மட்டும் தானே அது பொதுவா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு எண் பொதுவா இருந்துச்சுன்னா நம்ம அனைத்து எண்ணுக்குமே ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இங்க 4, இங்க 4. அப்ப இந்த 4 அப்படியே கிளாக் வைஸ் எழுதுங்க. 4 இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸ். அப்ப என்ன வரும்? 4, 5, 6. அதே மாதிரி இங்க 4 இருந்து கிளாக் வைஸ். 4, 1, 2. ஓகே, என்ன சார் 2 நாள் வந்திருக்கும் பார்ப்போம். 2 நாள் வந்துச்சுன்னா ஒரு நாள் அடிச்சுட்டு வேற எந்த நம்பர் இல்லையோ அந்த நம்பர் போடும். எந்த நம்பர் இல்ல? 3. அப்ப 3 போட்டுக்கோங்க. அப்ப என்ன கான்செப்ட்? 4க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 4. அதே மாதிரி 5க்கு ஆப்போசிட் 1, 1க்கு ஆப்போசிட் 5. 6க்கு ஆப்போசிட் 2, 2க்கு ஆப்போசிட் 6. அவ்வளோ. அனைத்து எண்ணையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சுங்களா? அப்போ ஒரே ஒரு எண் பொதுவா இருந்துச்சுன்னா நம்ம அனைத்து நம்பருக்குமே கண்டுபிடிக்க முடியும். 2 எண்கள் பொதுவா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு நம்பர் தான் ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணலாம்? ரெண்டுமே பொதுவாக ஈஸியா கண்டுபிடிச்சு முடிச்சிடலாம்.